ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நிறைய பேர் இந்த ஒரு வீடியோவை இந்த தமிழில் பார்த்து தான் கிளிக் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைன்றது போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம இப்போ 2025 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ இந்த ஒரு வருடன்றது இந்த பூமிக்கு ரொம்பவே செட்டே ஆகாத ஒரு வருடம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ்ன்றது போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக்ன்றது வந்திருக்கு. ஸோ இதனால ரஷ்யாவோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சரிவை சந்திச்சு வந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு கிட்டத்தட்ட 70% பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கிட்ட இருந்து தான் வருது. நம்ம கிட்ட இருந்து என்னென்ன வருது நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னா நம்மளும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் தான். ஸோ டே பை டேவாக நம்ம டன் கணக்கில் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதை அப்படியே கொண்டு கடலில் கொட்டிக்கிட்டும் இருக்கும். இது டே பை டே கம்மியாகிற மாதிரி தெரியல, டே பை டே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா உலகத்தில் அதிகமான பாப்புலேஷன்றது வந்துட்டாங்க. ஸோ அப்படி டே பை டே இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்ன்றது இந்த கடலுக்கு வரனால அங்கே இருக்க கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆபத்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வாட்டர் பாட்டில், ஜூஸ் ஸ்ட்ராஸ், டயர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கடலுக்குள்ள வந்து கலந்துட்டு தான் இருக்கு. இப்படி ஒன்றோடு ஒன்றா எல்லாம் கலந்து வர கடல் தண்ணி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆறுங்களுக்கு போகுது. ஸோ காட்டில் வாழ்கிற உயிரினங்களுக்கு தாகம் ஏற்பட்டால் அது எங்கே போகும்? ஆறுகள் எங்கே இருக்கோ அங்கே தானே போகும். ஸோ காட்டு விலங்குகள் இந்த பிளாஸ்டிக்கோட கலந்து வர தண்ணியை குடிக்கிறதுனால அதுக்கு ஒரு சில பிரச்சனைகள்ன்றது ஏற்படுது. ஸோ அந்த ஆறுகள்லேருந்து வர தண்ணி வேறு எங்கே போகுதுன்னு பார்த்தா வேறு எங்கேயும் போகல, அது நம்ம கிட்ட தான் வருது. ஸோ அந்த ஒரு தண்ணியை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த தண்ணியில் தான் நம்ம குளிக்கவும் செய்கிறோம், அது விவசாய நிலங்களுக்கும் பாய்ச்சிரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கவும் செய்கிறோம். ஸோ இந்த ஒரு தண்ணின்றது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நமக்கும் நம்மளை சுற்றி உள்ள விலங்குகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்றத ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே மண்டையை பிச்சுட்டு இருக்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஐடியாவை முன்வைக்கிறாங்க. அது என்ன ஐடியானா, நம்ம ஃபிஷ் ஷேப்பில் ஒரு ரோபோட்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வெறும் வாயில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இதை உருவாக்கியும் காட்டிட்டாங்க. ஸோ இந்த ஒரு மீன் இப்போ பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே தான் நீந்திட்டு இருக்கு. இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை இது சாப்பிட்ரும். ஸோ இந்த ஒரு மீனால் 5 கிலோ வரைக்கும் வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதால் தண்ணியில் எங்கெங்கெல்லாம் அழுக்குகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரோபோட் ஃபிஷ் முதல்ல எங்கே கண்டுபிடிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்க சிச்சுவான் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல தான் உருவாக்குறாங்க. ஸோ நான் ஒரு இந்தியனாக என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே குறைச்சிருங்க. அப்போ தான் அது எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா அப்போ தான் நமக்கு சுத்தமான ஒரு சுற்றுச்சூழல், சுத்தமான ஒரு நீர், சுத்தமான ஒரு காற்று அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதை நான் ஒருத்த மட்டும் ஃபாலோ பண்ணால் எல்லாமே மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, அது மாறாது. எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் எல்லாமே மாறும். இனிமேல் பிளாஸ்டிக்ஸை கண்ட இடத்துல தூக்கி போடாமல் மக்கும் குப்பை எது மக்கா குப்பை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளாஸ்டிக்ஸை கொஞ்சம் சரியாக யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்க. இந்த பிளாஸ்டிக்ஸை அந்த உலகத்துலேருந்தே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம பயங்கரமான இயற்கை சீற்றங்கள்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஃபைனலாக அந்த ரோபோட் ஃபிஷ்ஷை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, அது நம்மளுக்கே நம்ம வச்சுக்கிற ஒரு ஆப்புன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.